பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்வோட சேலையை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு பிராங்க்னு பண்ணி அழுவு விட்டாங்க பார்வை. என்னங்க பார்வை எல்லா புறமூலையும் அழுவு விட்ருக்காங்க. பார்வை வச்சு செஞ்சிட்டாங்களா? டேய் என்னடா பார்வையே அழுவு விட்றீங்க? லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்வை சொல்லுது, இது என்ன மாதிரியான பிராங்க்னே எனக்கு புரியலையே, தெரியலையே. ஏன்னா ஏன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு. சொல்லுது சேலையை எடுக்கிறாங்க. ஏன்டா என் சேலைடா, டே நான் வார்டனு எனக்கு கொடுத்துருக்கேன் என் காஸ்டியூமு, அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு பிராங்க்னு சொல்லிக்கிட்டு எவன் எடுத்தன்னு கேட்டால் சொல்ல மாட்டீங்க, எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டீங்க. என்னடா எனக்கு புரியவே இல்லையடா. சேலையை எடுக்கிறாங்க. என்ன மாதிரியான பிஹேவியர் இதெல்லாம் எனக்கு தெரியலையே. எனக்கு தெரியல என்ன மாதிரியான பிஹேவியர்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சொல்லுது, எந்த விஷயத்தில் நம்ம பர்சனலாக ஹர்ட் ஆகுமோ அதை பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ஸ்டூடெண்ட்ஸா இல்லை பேய்ங்களா? அவங்க கேவலமாக இருக்காங்க. இதுக்கு ஐடியா கொடுத்ததே விக்ரம். கேவலம் எடுத்து வச்சிருக்கு சுபிக்ஷா. எதுக்கு இந்த வேலை? இவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறது ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி தான் இவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. குப்பை கண்டென்ட்டு. ஸ்கூல் டாஸ்க்லாம் என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும்? இவங்களும் கண்டென்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த பிரின்சிபல்லாம் ஒரு சாம்பார் மாதிரி உட்காந்துருக்காங்க. சாம்பார் பிரின்சிபலுங்க. அவன் அந்த கேரக்டராகவே மாறி சாம்பாராக உட்காந்துருக்கான். பிரஜைன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அமித் வளர்ந்து கட்டவன். அந்த ஆள் கேரக்டராக மாறுறாங்கிற பேரில் காமெடின்னு உச்சமாக போய் நின்றுட்டு இருக்கான் அவன். அந்த ஆள்லாம் அடித்து துரத்த போகிறாங்க இன்றைக்கி இந்த வாரம். இந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் எதுக்கு பேசணும்? நான் எதுக்கு சமைச்சு போடணும், சமைக்கணும்? நான் எதுக்கு பாத்திரம் கழுவணும்? ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஹர்ட் ஆகும். அதை எடுத்துக்கிட்டு கொண்டு இவங்க பண்ணுறாங்க. இவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் நான் செய்யணும்? உடனே அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. நடிக்குதா என்னன்னு தெரியல, ஆனால் அழுவுது. காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்குது. நேற்று நைட்டுலேருந்து காலையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வார்டனை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க, அழுவ விட்டாங்க. திவ்யா உடனே அழுகாதீங்க மேடம் அழுகாதீங்க. உடனே கமருதீன்ட்டையும் பிரஜைன்ட்டையும் போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கு. கமருவை பக்கத்தில் உட்காந்துட்டான். அவனும் வந்துடுவானே, பொண்டாட்டி கொண்டுன்னா வந்துடுவான். பொண்டாட்டியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ரேஷன் கார்டு எடுக்காது தான் குறை. வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்னை மட்டும் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது கடுப்பாகுமா ஆகாதா? சொல்லு, கடுப்பாகமா ஆகாதா கமரு? நீயும் புரிஞ்சிக்க மாட்டேற. உடனே சுபிக்ஷா, இது பிராங்க்லே பிராங்க்கு. எப்படி சேரியை டச் பண்ணி அடிக்கிற மத்தியா அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் சுபிக்ஷாவும் கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க பிராங்குங்கிற பேரில். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பாய்.